ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் பிளஸ் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு இந்த பாலிசி உதவுமா? உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு உங்க போர்ட்ஃபோலியோவுக்கு இந்த பாலிசி தேவையில்லையா? இதை நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ணலாமா? ஹாய், நான் ராமலிங்கம், சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். உங்களை மாதிரியான முதலீட்டாளர்களை நல்ல முதலீட்டு முடிவுகளை எடுக்க வச்சு விரைவா உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய வைக்கிறது தான் எங்க ஹோலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .inோட நோக்கம். இந்த பாலிசியை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாலிசியில இருக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பாலிசியை டீடைல்டா ரிவ்யூ பண்ணலாம். இந்த பாலிசி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி கிடையாது. இது வந்து ரெகுலரான என்டோமெண்ட் மணி பேக் கைண்ட் ஆஃப் பாலிசி. இந்த பாலிசியில ரொம்ப ஹைலைட்டா பேசப்படுற விஷயம் இதுல இருக்கக்கூடிய கேரண்டீட் பெனிஃபிட்ஸ். இதுல கேரண்டீட் ரிட்டர்ன் கிடைக்குது, கேரண்டீட் இன்கம் பே அவுட் கிடைக்குது அப்படின்றதான் இதுல ரொம்ப ஹைலைட்டா ஹைப்பா இந்த பாலிசியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எஸ், இந்த பாலிசியில கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் இதுல இருக்கிற எல்லா பெனிஃபிட்டுமே கேரண்டீட் பெனிஃபிட்டா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணோம். ஏன்னா இதுல கேரண்டீட் பெனிஃபிட்ஸும் இருக்கு, சில நான் கேரண்டீட் பெனிஃபிட்ஸும் இருக்கும். அதை நம்ம பிரிச்சு இதுல கேரண்டி மட்டும் எது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். செக்ஷன் 80C டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. நீங்க பே பண்ற பிரீமியம் அப் டு 1.5 lakhs வரைக்கும் செக்ஷன் 80C பெனிஃபிட்ல உங்க ஓவரால் டாக்ஸபிள் இன்கம்ல இருந்து லெஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ரிக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபிளெக்சிபிளான ஆப்ஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் லாங் இன்கம் கிடைக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்கு, லாங் டேர்முக்கு இன்கம் கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஆப்ஷனலா சில ரைடர்ஸும் இதுல வந்து இருக்கு. இதுல மொத்தம் 4 வேரியன்ட் வந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் பிளஸ் ஒரு பாலிசி தான், பட் அதுல 4 டைப் வந்திருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா கேரண்டீடு மெச்சூரிட்டி கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன். அடுத்தது கேரண்டீடு இன்கம் இருக்கிற ஆப்ஷன். அடுத்தது லாங் டேர்ம் இன்கம் இருக்கிற ஆப்ஷன், லைஃப் லாங் இன்கம் ஆப்ஷன். ஓகே, இந்த டேபிளர் காலம்ல உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்கலாம். நான் உங்களுக்கு இதை 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்றேன். கேரண்டீட் மெச்சூரிட்டி அப்படின்றது எப்படின்னா, உதாரணமா நீங்க ஒரு 10 வருஷம் தொடர்ந்து பிரீமியம் பே பண்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்றீங்க. மெச்சூரிட்டியில உங்களுக்கு ஒரு கேரண்டீடு லம்சம் பேமெண்ட் கிடைக்கும். இதுதான் இந்த கேரண்டீடு மெச்சூரிட்டி ஆப்ஷன். ரெண்டாவது வேரியன்ட் கேரண்டீடு இன்கம். இதுல நீங்க ஒரு 10 வருஷம் பிரீமியம் பே பண்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்றீங்க, அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷத்துக்கு தொடர்ந்து உங்களுக்கு கேரண்டீடு இன்கம் கிடைக்கும். இதுதான் செகண்ட் வேரியன்ட். தேர்ட் வேரியண்டான கேரண்டீடு லைஃப் லாங் இன்கம்ல நீங்க தொடர்ந்து 10 வருஷத்துக்கு பிரீமியம் பே பண்றீங்க, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு வெயிட் பண்றீங்க, தென் லைஃப் லாங், அதாவது உங்களோட ஏஜ் அப் டு 99 வரைக்கும் ரெகுலர் கேரண்டீட் இன்கம் கிடைக்கும். 99th இயர்ல நீங்க என்ன பிரீமியம் பே பண்ணிருக்கீங்களோ அதையும் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இதுதான் தேர்ட் வேரியன்ட். ஃபோர்த் வேரியன்ட் வந்து கேரண்டீடு லாங் டேர்ம் இன்கம். இதுல 5 வருஷம் நீங்க பிரீமியம் பே பண்றீங்க, 2 வருஷம் வெயிட் பண்றீங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு 30 இயர்ஸ்க்கு தொடர்ந்து கேரண்டீடு இன்கம் கிடைக்கும். அந்த 30 இயர்ஸ் கேரண்டீடு இன்கம் முடியும் போது நீங்க என்ன பிரீமியம் பே பண்ணிருக்கீங்களோ அதையும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இந்த பிரீமியம் ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லும் போது வந்து நமக்கு வாவ், நம்ம பிரீமியமும் பே பண்ணிடுறாங்க, தென் அதுக்கப்புறமா அதிக ரிட்டர்னும் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகுது இல்லைங்களா? பட் அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பே பண்ற பிரீமியத்தை ரிட்டர்ன் பண்றதா சொல்றாங்க, அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு என்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன கிடைக்குது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பாலிசியில என்ன டெத் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். துரதிருஷ்டவசமா பாலிசி ஹோல்டர் இறந்து போகும்போது அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஹையஸ்ட் எதுவோ அது வந்து கிடைக்கும். 10 times of annual premium, 105% of total premium paid, guaranteed sum assured. இந்த 3ல எது அதிகமா இருக்கோ அதை வந்து நாமினிக்கு டெத் கிளைமா கொடுப்பாங்க. இப்போ மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் கால்குலேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேரண்டீட் மெச்சூரிட்டி. இதுல ஆனுவல் பிரீமியமா ஒருத்தர் வந்து 1 lakh பே பண்றாரு, அது 10 வருஷத்துக்கு பே பண்றாரு, அடுத்த 10 வருஷம் வெயிட் பண்றாரு, மெச்சூரிட்டியில அவருக்கு 22.5 lakhs கிடைக்குது.
இது என்ன இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.32% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் ஒர்க் அவுட் ஆகுது. செகண்ட் ஆப்ஷன்ல 5.65% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுது. தேர்ட் ஆப்ஷன்ல 5.51% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுது. ஃபோர்த் ஆப்ஷன் கேரண்டீட் லாங் டேர்ம் இன்கம்ல 5.5% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒரு எஃப்டி ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு ஈக்குவலா தான் இருக்கு இல்லைங்களா? இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் விட, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டை விட கம்மியான ரேட் ஆஃப் ரிட்டர்னை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிபிஎஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7.10% ரிட்டர்ன் டாக்ஸ் ஃப்ரீயா இன்னைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஆர்பிஐ பாண்ட்ஸ் 7.15% ரிட்டர்ன் கொடுக்குது. நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பாத இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா பிபிஎஃப், ஆர்பிஐ பாண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், சஞ்சய் பிளஸ் விட அதிகமான ரிட்டர்னை கொடுக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டரா இருக்கிற பட்சத்துல ஹெச்டிஎஃப்சி சஞ்சய் பிளஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக தாராளமா மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் கன்சிடர் பண்ணலாம். ஏன் நான் மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் லாங் டேர்முக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் பிளஸ் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குது? அரௌண்ட் 5% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் உங்களுக்கு கிடைக்குது. இதுக்காக நீங்க லாங் டேர்முக்கு உங்க ஃபண்டை லாக் பண்ண வேண்டிய அவசியம். நீங்க லாங் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு மார்க்கெட் சைக்கிள் 7 இயர்ஸ்ல முடியும். 7 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது 12% கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 12% அப்படின்றது இன்ஃபிளேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்னா இருக்கு. லாங் டேர்முக்கு சூட்டபிளான ஒரு ரிட்டர்னா இருக்கு. இந்த காரணங்களால நீங்க ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் பிளஸ் விட ரிஸ்க் எடுக்க விரும்பாத இன்வெஸ்டரா இருக்கிற பட்சத்துல நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் காம்பினேஷனை சூஸ் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்க விரும்புற அக்ரெசிவான இன்வெஸ்டரா இருக்கிற பட்சத்துல நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் பிளஸ் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா. அதுல கேரண்டீட் ரிட்டர்ன் அப்படின்றது ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணணும். அவங்க கேரண்டீட் பண்றது ஜஸ்ட் 5% தான். அது எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், ஆர்பிஐ பாண்ட்ஸ், பிபிஎஃப்க்கு ஈக்குவலான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா தான் இருக்கு. பிபிஎஃப்ல செக்ஷன் 80C பெனிஃபிட் இருக்கு. அதுல கிடைக்கிற மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் டாக்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கு. இஎல்எஸ்எஸ்ல செக்ஷன் 80C பெனிஃபிட்டும் இருக்கு. அதுல போஸ்ட் டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் பிளஸ்ல கிடைக்கிற மெச்சூரிட்டி வேல்யூவோட சப்ஸ்டான்சியலா அதிகமா வந்து இருக்கு. இந்த காரணங்களால நீங்க ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் பிளஸ் பாலிசிக்கு ஒரு ஸ்ட்ராங் நோ வந்து சொல்லலாம். நான் இந்த 5% அரௌண்ட் ஐஆர்ஆர் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற டீடைல்டான அனாலிசிஸ் பிளஸ் இந்த பாலிசியை பார்த்தீங்கன்னா டீடைல்டான ரிசர்ச் ரிப்போர்ட் எங்க வெப்சைட்ல ஒரு பிளாக் போஸ்டா அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த பிளாக் போஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி டீடைல்டான அனாலிசிஸை நீங்க தாராளமா படிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த அனாலிசிஸ் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தியோ, உங்க பினான்சியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதை பத்தியோ உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் பட்சத்துல இந்த சர்டிஃபைடு ஃபினான்சியல் பிளானர்ஸ் கூட நீங்க ஒரு ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்வெஸ்டர்ஸை எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வெபினார்ஸை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வெபினார் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்கும். இந்த வெபினார்ல இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ஷேர் பண்றாங்க. நீங்களும் அந்த டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை இந்த வெபினார்ல கலந்துக்கிட்டு லேர்ன் பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோல அப்ளை பண்ணலாம். இந்த வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான லிங்க்கும் தனியா வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.